வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் யாரு அப்படின்னு கேட்டா டப்பு டிப்புன்னு இவன் தான் நம்ம மண்டிக்குள்ள டிங் அடிப்பான். நிறைய பேர் டிஎம்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ்ல அக்கா இவனை பர்டிகுலரா வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் கொடுக்கக்கா அப்படின்லாம் கேட்கறதுனால இன்னைக்கு உங்களை அப்படியே நான் அம்ரித்சர் கூட்டு போறேன். அம்ரித்சரி குசீனை பொறுத்த வரைக்கும் அப்படியே அவங்களோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நாக்கில் நடனம் ஆடும். அவ்வளோ ரிச் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஃப்ளேவர்ஸ் இருக்கும் அவங்களோட குசீன்ல, அவங்களோட டிஷ்ஷஸ்ல. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா டப்பு டிப்புன்னு பண்ற மாதிரி என்னோட ஸ்டைல்ல அம்ரித்சரி பன்னீர் பூர்ஜி பண்ணலாமா? இவன் பாவ் பன், சப்பாத்தி, ரோட்டி, பிரெட், garlic naan, தந்தூரி ரோட்டி, think of any type of bread எல்லா கூடயுமே பட்டு சே மாதிரி இருக்கும். பூர்ஜி அப்படின்னா ஸ்கிராம்பிள்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு ஸ்கிராம்பிள்ட் பன்னீர் தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/4 கப் கடலை மாவை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மட்டும் வறுத்துக்க போறோம். அழகா கலர் மாதிரி வந்துட்டான். இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. he brings a lot of flavor. ஒரு கப் தயிர்ல மஞ்சள் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன், நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு, இவங்க எல்லாரையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவன் தான் நம்மளோட பேஸ் பேஸ்ட். இப்போ இவன் ஒரு வெயிட்டீஸ்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில 2 ஸ்பூன் வெண்ணெய், உங்களுக்கு வேணா நெய் கூட எடுத்துக்கோங்க, துருவின இஞ்சி 1/2 ஸ்பூன். இவன் ஒரு 1 நிமிட் நல்லா வதக்கிட்டு ஃபைன் சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். நமக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும், அவ்வளவுதான். ரொம்ப அவனை கோல்டன் ப்ரௌனா வறுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த ரெசிபிக்கு. 2 பச்சை மிளகா, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். 30 செகண்ட்ஸ் வதக்கிட்டு 2 தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கொடுக்கறது கம்ப்ளீட்டா 200 கிராம்ஸ் பன்னீருக்குரிய மெஷர்மெண்ட்ஸ். துளியோண்டு உப்பு, தக்காளி ஃபாஸ்டா குக் ஆக. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கர்ட் அண்ட் கடலை மாவு மிக்சர். இதே ரெசிபியை நீங்க அப்படியே எக் பூர்ஜி பண்றதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ் மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கே தெரியும் எப்பயுமே லோ ஃப்ளேம்ல குக் பண்ணா போறோம். மசாலாஸோட பச்சை வாசனை போற மட்டும் ஜஸ்ட் ஒரு 1 to 2 நிமிட்ஸ் இவங்களை நல்லா வதக்கிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஃபைன். நெக்ஸ்ட் 200 கிராம் பன்னீரை கிரம்பிள் பண்ணிக்க போறோம். ரஃப் கிரம்பிள் பண்ணா போதும். அண்ட் 1 கப் பால். இவங்க எல்லாரையும் பார்த்து பொறுமையா ஒரு குவிக் மிக்ஸ் பண்ணும் போதே லைட்டா பன்னீரை பிரஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இன்னுமே குட்டி குட்டி பீஸா கிரம்பிள் ஆயிடுவான். ஜஸ்ட் லிட்டில் ப்ரெஷர் கொடுத்து பன்னீரை மட்டும் பிரஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போறோம். ஒரே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ஒரு whatever பன்னீர் சைட் டிஷ் நீங்க பண்ணி உங்களுக்கு போர் அடிக்கிறான் அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி இவனை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் சொல்ற மாதிரிலாம் நான் சொல்ல, நிஜமாவே ஒரு வாட்டி இவனை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் மீண்டும் பண்ணுவீங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். எப்பவுமே பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண கூடாது. சவுக்குன்னு இருப்பான், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்க மாட்டான். எவ்வளவு சிம்பிள் பாருங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சே போயிட்டான். இந்த ஸ்டேஜ்ல உங்களோட சால்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணிக்கோங்க. இவன் வந்து கசூரி மேத்தி. இவன் என்ன பண்ணோம்னா எப்பவுமே கைக்கு நடுவுல இப்படி நல்லா அழுத்தி கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணும். சம ஃபிளேவர். மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி, இன்னும் துளி உண்டு வெண்ணெய். அவ்வளவுதான். இதை விட சிம்பிளான ஒரு ஃபெலோவை நான் எங்கிருந்து உங்களுக்கு கொண்டுட்டு வர முடியும்? கொண்டுட்டு வருவேன். மீண்டும் மீண்டும் வேற யாரையா சிம்பிளா நான் கொண்டுட்டு வந்துகிட்டே தான் இருப்பேன். இஷா முடிந்தான் அம்பிட்டுதான் தலைவோ ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படிலாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupa boy from Kirti.